நம்ம யூஸ்வலாக வந்து எல்லாருமே டிஎம்கே தான் போடுவாங்க. பட் மேபி இந்த வாட்டி டிவிக்கே வர வாய்ப்பு இருக்குது. இந்த கண்ணீரை துடைக்க ஆரம்பிச்ச இயக்கம் தான் தமிழக டிவிகேன்னு சொல்லிட்டு நிறைய இன்ஸ்டாகிராம் சோஷியல் மீடியாவில் பார்த்தோன்னா ஃபுல்லாக அந்த மாதிரி தான் போட்டுருக்காங்க. டெக்னாலஜிலாம் வளர்ந்து வேற எங்கேயோ போயிட்டுருக்கு. அட்லீஸ்ட் உங்கள் டெக்னிக்கையாவது கொஞ்சம் மாற்றுங்க பாஸ். குறைஞ்சபட்சம் 200 தொகுதி ஜெயிப்பாங்க. ஏனென்றால் அனைவருக்கும் பொதுவான ஆட்சியை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். அப்போசிஷன் லீடராக வருவார். என்னை பொறுத்தவரையில் நம்மை நிராகரிக்கக்கூடியவர்கள் இருக்க மாட்டார்கள் என்று நான் நினைக்கிறேன். ப்ராபபிளாக சான்ஸ் இருக்குது ஜெயிக்கிறதுக்கு. இதனால் மக்கள் நம் ஆட்சியின் மீது மிகுந்த நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். வேற ஒரு கவர்மெண்ட் வந்தா இந்த சலுகை நீடிக்குமான்ற ஒரு டவுட் அவங்களுக்கு. இப்போ அவங்களோட வாக்குகள்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவருக்கு தான் போறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. பட் நமக்கு எது பாதுகாப்புன்னு கேட்டிங்கன்னா அஃப்கோர்ஸ் எஸ் திராவிடம் தான். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பமும் ஏதோ ஒரு விதத்தில் பயனடையக்கூடிய திட்டங்களை பார்த்து நாம் செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம். சந்தோஷமா போகணும்னு ஆசை தான். பட் இந்த 4 வருஷம் நடந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா சந்தோஷப்படுற மாதிரி ஒன்றுமே இல்லை. கேவலமாக கேட்குற மாதிரி தான் இருக்குது. கோவம் தான் வருது. எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத அளவிற்கு ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆமாம் ப்ரோ, டிஎம்கே தான் வர வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. மீண்டும் அடுத்த மாதம் புன்னகையோடு அவர்களை அணுகுங்கள். சேஞ்ச் தேவை தான், ஆனால் அந்த சேஞ்ச் இந்த சேஞ்ச் கிடையாது. அந்த சேஞ்ச் பண்ணுற ஆள் இவர் கிடையாது. மாற்றி ஓட்டு போட்டு ஏமாந்து அவங்க இப்போ நம்மளை நம்புகிறாங்க. நம்மளுடைய இந்த தமிழக வெற்றி கழகத்தை இந்த விஜய் கூட நிற்பான்னு நம்புகிறாங்க. கவர்மெண்ட் மூலியமா மக்களுக்கு சேர்ற ஃபண்ட் ஆகட்டும், எதுனா நன்கொடை ஆகட்டும், உதவி ஆகட்டும், நம்ம அந்த மாதிரி கொடுக்க முடியாது சட்டப்படி. ஸோ அவங்க என்ன பண்ணாங்கன்னா அது ரெண்டுத்தையும் சேர்த்து பிஃபோரா போட்டு கொடுத்துருக்காங்களே தவிர்த்து இது ஓட்டுக்காக கொடுத்த காசு கிடையாது. அதில் ஸ்டாலின் தான் கொடுத்தாரு, அவரோட பாக்கெட்லேருந்து எடுத்து கொடுத்தாங்க அப்படின்ட்டு அவங்க ஷோ காட்டுறது அஃப்கோர்ஸ் எலெக்ஷன் ஸ்டண்ட் தான். பட் மணி கொடுத்தது எலெக்ஷன் ஸ்டண்ட் கிடையாது. அது யாரோட பணம்? நம்மளோட வரி பணத்தை தான் திருப்பி எடுத்து கொடுக்குறாங்க. இது பாலிடிக்ஸ் கேம். இது அப்படிதான் இருக்கும். அவங்க அப்படிதான் யூஸ் பண்ணிப்பாங்க. இவங்கன்ட்டு இல்லை, யார் வந்தாலும் இதை தான் பண்ணுவாங்க. ஆனால் 2026 எலெக்ஷனில் திரு ஸ்டாலின் அவர்கள் ஜெயிப்பார்னு நினைக்கிறீங்களா? இந்த வாட்டி கொஞ்சம் டவுட்டு தான் ஜெயிக்கிறது. ஏன்னா நம்ம யூஸ்வலாக வந்து எல்லாருமே டிஎம்கே தான் போடுவாங்க. பட் மேபி இந்த வாட்டி டிவிக்கே வர வாய்ப்பு இருக்குது. தெரில, அவருக்கு ஆல்ரெடி ஃபேன்ஸ் நிறைய பேர். ஸோ இப்போது யங்ஸ்டர்ஸும் நிறைய பேர் டிவிகேன்னு சொல்லிட்டு நிறைய இன்ஸ்டாகிராம் சோஷியல் மீடியாவில் பார்த்தோன்னா ஃபுல்லாக அந்த மாதிரி தான் போட்டுருக்காங்க. ஸோ மேபி தேர் ஆர் சான்சஸ். 200 தொகுதி கன்ஃபார்மாக ஜெயிப்பாங்க. குறைஞ்சபட்சம் 200 தொகுதி ஜெயிப்பாங்க. அப்போசிஷன் லீடராக வருவார். அட்மினிஸ்ட்ரேஷன் அந்தளவு சரியில்லை. ஸ்கீம்லாம் நல்லா இருந்தாலுமே லா அண்ட் ஆர்டரு அதெல்லாம் அவங்க சரியாக பார்க்குற மாதிரி தெரியல. ஃபார் எக்ஸாம்பிள் சென்னையில் ரீசெண்ட் டேஸில் பார்க்குறோம்னா நிறையா இஷ்யூஸ் நடக்குதுல்ல, அதை வச்சு ப்ராபபிளாக சான்ஸ் இருக்குது ஜெயிக்கிறதுக்கு. ஆனால் என்ன ரீசன் சொல்லலாம்னா, இப்போது நியூட்ரலாக இப்போது நம்ம மாதிரி ஒரு சில மக்கள் சொல்கிறது படின்னு பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு சில விஷயங்கள் இந்த சாதாரணமாக எக்ஸாம்பிளுக்கு இந்த பஸ்ஸில் போகிற திட்டம், பெண்களுக்கு இலவசமாக அந்த பஸ் பாஸ் வழங்குற திட்டம் இருக்குல்ல, அதில் பார்த்தீங்கன்னா இப்போ சாதாரணமாக நம்ம நினைக்கலாம், இப்போ யாரா பெண்கள் யார் இப்போ பஸ்ஸில் போகிறா அப்படின்னு நினைக்கலாம். கொஞ்சம் நேரத்தில் ரோட்டில் இருக்கும்போது நான் பார்த்தேன், இப்போ தான் ரீசெண்டாக அவ்வளோ பேர் போகிறாங்க. இப்போ அவங்களாம் கண்டிப்பாக யோசிப்பாங்க, சப்போஸ் ஒரு ஆட்சி மாற்றம் வந்து வேறு ஒரு கவர்மெண்ட் வந்தால் இந்த சலுகை நீடிக்குமான்ற ஒரு டவுட் அவங்களுக்கு இருக்குது. இப்போ அவங்களோட வாக்குகள்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவருக்கு தான் போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த ஒரு சில திட்டங்கள்லாம் அறிவிச்சிருக்காங்க. அதனால் பயனடைஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. பயனடைந்தவங்க மூலயமா அது நிறைய பேருக்கு கொண்டு போய் இப்போ சேர்க்கப்படுது. அதனால் ஓரளவுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது ஜெயிக்கிறதுக்கு. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 60% அவங்க ஜெயிக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மற்ற கட்சிகளோட நிலம் அந்த மாதிரி இருக்குது. ஒருத்தர் எதுக்குமே வாயை திறக்க மாட்டேங்கிறாரு, இன்னொருத்தர் எல்லாத்துக்குமே வாயை திறந்துட்டு இருக்காரு, ஒரு நிலைப்பாடு எடுக்க மாட்டேங்கிறாரு. கூட்டணி கட்சிகளும் பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே சைட் பார்த்தீங்கன்னா நமக்கு எதெல்லாம் ஆகாதோ கரெக்டாக அந்த கட்சிக்கு தான் அவங்ககிட்ட இருக்குது. நம்ம நட்பு சார்ந்த கட்சிகளாகட்டும், தோழமை கட்சிகளாகட்டும், எல்லாருமே டிஎம்கே கூட தான் இருக்காங்க. நமக்கு பர்டிகுலராக ஒரு பர்சனை பிடிக்குதோ பிடிக்கலையோ, பட் நமக்கு நம்மளோட தமிழ்நாடு, நம்மளோட சிட்டி, நம்மளோட எல்லாமே ஊர் மற்ற எல்லாமே சுகமாக இருக்கணும், நலமாக இருக்கணும், பத்திரமா இருக்கணும், தேவையானது நடக்கணும். அஃப்கோர்ஸ் ஃப்ளாஸ் இருக்கும் தான்,
பட் நமக்கு வந்து எது பாதுகாப்புன்னு கேட்டிங்கன்னா அஃப்கோர்ஸ் எஸ் திராவிடம் தான். வேறு யாருன்னா வந்தாங்க அப்படின்னா நமக்கு நிறைய விஷயங்களில் பிரச்சனை கண்டிப்பாக வரும். நான் ஆனஸ்ட்டாக சொல்கிறேன், நான் வேறு வழி இல்லாமல் தான் டிஎம்கேக்கு ஓட்டு போடுறேன். சந்தோஷமாக போகணுன்னு ஆசை தான். பட் இந்த 4 வருஷம் நடந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா சந்தோஷப்படுற மாதிரி ஒன்றுமே இல்லை. கேவலமாக கேட்குற மாதிரி தான் இருக்குது, கோவம் தான் வருது. நான் இப்போ எனக்கு நடக்கலன்றதுக்காக நான் வந்து பாசமாவோ இல்லை பாசங்காட்டியோ நான் பேச முடியாது. நான் எந்த கட்சியை பாராட்டணும். ஏன்னா நாளைக்கு இன்னொருத்தவங்களுக்கு நடந்த அதே துயரம், அதே கஷ்டம், அதே சம்பவம் வந்து எனக்கும் இல்லை என்னை சார்ந்தவங்களுக்கும் நடக்கலாம். அப்போ நான் கோவப்பட்டு அது வந்து சுயநலமாக இருக்கும். இன்னொருத்தவங்களுக்கு நடக்கிற அதே வந்து நமக்கு நடந்தால் எப்படி இருக்கும்னு யோசிச்சு தான் நம்ம வந்து பேசணும். அதனால தான் வந்து இப்போ நடக்கிற ஆட்சி மேலே அவ்வளோ அதிருப்தி. இது சரி பண்ணிவிட்டு நல்ல ஆட்சி அமையணுன்றது தான் எல்லா மக்களோட விருப்பமும். அதுதான் டிஎம்கே ஜெயிக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஆமாம் ப்ரோ, டிஎம்கே தான் வர வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஏன்னா அவங்க பண்ணுற அலையன்ஸாக கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆப்போனண்ட்டு அவ்வளோ வெயிட்டான ஆப்போனண்ட் யாரும் இல்லை. இப்போ டிவிகே வந்து சும்மா ஒரு ஃபேஸ் வேல்யூ வச்சு தான் அது எல்லாருமே அது கூட்டம் நிறைய சேர்றாங்க. யார் கேட்டாலும் இப்போ டிவிகே ஒரு சேஞ்சுக்காக டிவிகே தான் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ரேண்டமாக ஒருத்தரை பிடிச்சி யாருக்கு கேட்டாலும் டிவிகே தான்ப்பா, எவ்வளோ நாள்ப்பா டிஎம்கே வந்ததுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அது நடைமுறைக்கு சரியாக வராதுன்னு தான் நான் சேஞ்சு தேவை தான். ஆனால் அந்த சேஞ்ச் இந்த சேஞ்ச் கிடையாது. அந்த சேஞ்ச் பண்ணுற ஆள் இவர் கிடையாது. இருக்கிற நிலைமைக்கு டிஎம்கே வர வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஏன்னா இப்போது நான் வந்து 95 பேட்ச்சு. 95 பேட்சில் நாங்களாம் காலேஜ் படிக்கும் போது இன்ஜினியரிங் தான் ஒரு பூமாக இருந்தது. இன்ஜினியரிங் ஏன் பூமாக இருந்ததுன்னு பார்த்தா அதுக்கு ரீசன் வந்து ரீசனே கிடையாது. அப்போ எல்லாமே ஒரு பூம் ஒன்று க்ரியேட் ஆகி இந்த சோஷியல் மீடியா க்ரியேட் ஆகி இப்போ யாரும் இன்ஜினியரிங்கே எடுக்கிறதில்ல, தெரியும்ல. அது எதனால் கீமுன்னு இன்ஜினியரிங் தலை வேலை இல்லை அது இல்லைன்னு போட்டு இன்ஜினியரிங் மேலே இந்த ஒரு என்ன சொல்கிறது ஒரு பூமே க்ரியேட் ஆகலை. அந்த மாதிரி பிஜேபி என்ன தான் அவங்க டாக்ஸிக்கான பாலிடிக்ஸு அவங்க ரிலீஜியஸ் பாலிடிக்ஸ் பண்ணாலும் ஆல்ரெடி இந்த மீம் கல்ச்சரு இந்த சோஷியல் மீடியா கல்ச்சரு அது இதுன்னு பிஜேபியை ரொம்ப டவுன் பண்ணி வச்சுச்சு. ஸோ அதனால் ஜென்ரலாக இப்போது பாலிடிக்ஸ் அறிவே இல்லாத யாராவது ஒரு ஜென்ரல் பாமர மக்களை பற்றி கேட்டால் கூட பிஜேபி அவங்க ஏதோ மத அரசியல் ஏதோ பண்ணுவாங்களேப்பா அவங்களாம் வேணாப்பா அப்படின்றவாங்க. அதனால் அவங்களுக்கு மவுஸ் இல்லை. அவங்கள சார்ந்து வர எந்த அலையான்ஸும் இங்கே ஜெயிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான். அதே மாதிரி இப்போ மகளிருக்கெல்லாம் உதவித்தொகை வந்து 5000 ரூபாய் கொடுத்துருக்காரு. அதை பற்றி என்னென்ன நினைக்கிறேன்? அது நம்ம பார்க்கும் போது பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் ஸ்டண்ட் மாதிரி தான் தெரியும். பட் அது அப்படி கிடையாது. எலெக்ஷன் நெருங்கிச்சு அப்படின்னா குறிப்பிட்ட மாதத்துக்கோ முன்னாடியோ நீங்கள் வந்து கவர்மெண்ட் மூலியமாக மக்களுக்கு சேர்ற ஃபண்ட் ஆகட்டும் எதுனா நன்கொடை ஆகட்டும் உதவி ஆகட்டும் நம்ம அந்த மாதிரி கொடுக்க முடியாது சட்டப்படி. ஸோ அவங்க என்ன பண்ணாங்கன்னா அது ரெண்டுத்தையும் சேர்த்து பிஃபோராக போட்டு கொடுத்துருக்காங்களே தவிர்த்து இது ஓட்டுக்காக கொடுத்த காசு கிடையாது. சரி ஓகே, அப்படியே இருந்தாலும் இது மக்களோட வரிப்பணத்தில் எடுத்து திரும்ப மக்களுக்கே கொடுக்குறாங்க. இதையே நம்ம வந்து எலெக்ஷன் ஸ்டண்ட்டாக பார்க்கணும். இப்போ காசு வாங்குறவங்க வாங்கிக்கோங்க, உங்களுக்கு யாருக்கு ஓட்டு போடணும்னு தொந்த போடுங்க, அவ்வளோதான். குறை சொல்கிறவங்க சொல்லிட்டே தான் இருப்பாங்க. இதே 5000 ரூபாய் ஏடிஎம்கேல இருக்கும்போது ஏன் தரல, அது யாரும் பேச மாட்டாங்க இல்லையா? அந்த மாதிரி தான் எல்லாம் நம்ம பார்க்குற விதத்தில் தான் இருக்குது. இது எலெக்ஷன் ஸ்டண்ட் இல்லை. அஃப்கோர்ஸ் நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்குது சொல்லணும்னா, பட் இது எலெக்ஷன் ஸ்டண்ட் கிடையாது. இதுக்கு பின்னாடி மக்களோட நலனு கருதி தான் அவங்க செஞ்சுருக்காங்கன்னு நான் நம்புகிறேன். பட் அவங்க வந்து இது அப்படியே வந்து ஒரு பேனர்லாம் போட்டு ஸ்டாலின் வந்து 5000 ரூபா கொடுத்துட்டாரு, ஸ்டாலின் 5000 ரூபா கொடுத்து நம்மளோட பணத்தை எடுத்து தான் நமக்கு தராங்க. அதில் வந்து ஸ்டாலின் தான் கொடுத்தாரு, அவரோட பாக்கெட்லேருந்து எடுத்து கொடுத்தாங்க அப்படின்ட்டு அவங்க ஷோ காட்டுறது வந்து அஃப்கோர்ஸ் எலெக்ஷன் ஸ்டண்ட் தான். பட் மணி கொடுத்தது எலெக்ஷன் ஸ்டண்ட் கிடையாது. இது பாலிடிக்ஸ் கேம். இது அப்படி தான் இருக்கும். அவங்க அப்படி தான் யூஸ் பண்ணிப்பாங்க. இவங்கன்ட்டு இல்லை, யார் வந்தாலும் இதை தான் பண்ணுவாங்க. அது தெரில, அது எந்த மோட்டிவில் கொடுத்துருக்காங்கன்னு நம்மளுக்கு தெரியல ப்ராப்பராக. ஸோ அதில் நோ கமெண்ட்ஸ் ஆன் தட். நல்ல விஷயம் தானே. 5000 இப்போ நீங்கள் இப்போ எலெக்ஷன் டைமில் பார்த்தீங்கன்னா அந்த பிஜேபி கட்சிக்காரங்க இந்த கட்சிக்காரங்க அந்த கட்சியெல்லாம் சேர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த எலெக்ஷன் டைமில் காசு கொடுக்க வேணாம்னு சொல்லிடுவாங்க. அதுக்காக முன்னாடியே கொடுத்துட்டாரு, அவ்வளோதான். இது குட்டு தான். பட்டு இது ஃப்ரீ பீஸ் மாதிரி இருக்குல்ல. அது யாரோட பணம்? நம்மளோட வரி பணத்தை தான் திருப்பி எடுத்து கொடுக்குறாங்க. இதனால் நல்ல விஷயம் இருக்குது. பட் இருந்தாலும் இதோட வேறு ஏதாவது பெட்டராக எம்பவர்மெண்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணலாம். இந்த மாதிரி அந்த காசை மற்றபடி வேறு இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு டெவலப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். மக்களுக்கு அறிவிக்கப்பட்டது அது வந்து தேர்தல் நேரத்தில் தர முடியாததுக்காக முன்னாடியே கொடுத்துருக்காங்க. கொடுத்ததில் அவங்களுக்கு அரசியல் இருக்குமா இல்லையான்றது ஒரு விஷயம் இருந்தாலும் அதனால் பயனடைஞ்ச மக்களோட மனநிலை எப்படி இருக்கும்னா இதே கவர்மெண்ட் வரணும் தான் நினைப்பாங்க. அதில் அரசியல் இருந்தாலும் இல்லைனாலும் மக்களோட நிலைமை வந்து அவங்க இந்த ஒரு 5000 ரூபா வந்து நம்மளுக்கு பயனுள்ளதாக இருந்தது. இதே மாதிரி அவர் வந்தால் அதிகமாக செய்வாருன்ற ஒரு நம்பிக்கை மக்களுக்கு வர்றதுக்கு இயல்பு தான். அது நல்ல மூவ் தான். ஆனால் கரெக்டாக எலெக்ஷன் டைமில் பார்த்து பண்ணிடுறாங்க. நல்ல மூவ் தான். மகளிருக்கு திட்டங்கள் கம்மி தான். ஆல்ரெடி
மகளிருக்கு என்ன திட்டம் வந்தாலும் இதுவே பத்தாது, இன்னும் நிறைய திட்டங்கள் வரணும். இன்னும் நிறைய திட்டம் வந்தால் தான் நல்ல மூவ் தான் அது.